சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் மாப்பிள்ளை சம்பா அரிசி எப்படி சமைக்கிறது, அதோடு சேர்ந்து இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த அரிசி குட்டீஸ்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இதில் ஹை ஃபைபர் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைஜஷன் ஈஸியாக இருந்தாலே கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக வராது. தேர்ட் பெனிஃபிட் என்னென்னா, இந்த ரைஸில் அயனும் ஜிங்க்கும் அதிகமாக இருக்கிறதுனால உடம்பில் ஃபேட் தங்க விடாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தமான டிசீஸ் வராமல் தடுக்கிறதுல இந்த ரைஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ரைஸை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுங்க, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ரைஸை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா? அதனால் இது கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டாலே போதும், நம்மளுக்கு டம்மி ஃபுல்லாயிரும். அதே நேரம் நல்ல ஸ்டாமினாவும் இந்த ரைஸ் நம்மளுக்கு தருங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற ரைஸில் நம்ம எப்படி சமைக்கலாங்கிறதையும் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் மாப்பிள்ளை சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது தாராளமாக 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாங்க. எல்லா அரிசியில் இருக்கிற மாதிரி இந்த அரிசிலையும் கொஞ்சம் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் எப்பவும் போல் ஒரு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட்டு, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் இந்த ரைஸ் எடுத்துக்கலாமானா தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரைஸில் கிளைகமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை அதிகமாக்காமல் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுல இந்த ரைஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரைஸை நம்ம 3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டோமா? அடுத்ததான் இந்த அரிசியை நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 6 கப்புக்கு தண்ணி எடுக்கணுங்க. அதாவது 1 கப் அரிசினா 6 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரைஸை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை ஊற வைக்கணுங்க. அதுக்காக நான் முதல்ல 2 கப் தண்ணி மட்டும் எடுத்து இதை ஊற வைக்க போகிறேன். மிச்சம் 4 கப் தண்ணியை நம்ம சமைக்கும் போது சேர்த்துக்கலாம். நார்மல் அரிசியை விட இந்த அரிசி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஊற வைக்கிற டைமு ப்ளஸ் சாதம் வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி இந்த ரெண்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போது எந்த பாத்திரத்தில் நீங்கள் சாதம் வைக்க போகிறீங்களோ அதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியும் இதில் சேர்த்துடலாம். நம்ம ஏன் இதை சுடு தண்ணியில் சேர்க்குறோம் அப்படின்னா, ஊற வைக்கிற டைம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற சாதத்தை நம்மளையே நிறைய பேர் செய்ய தயங்குறோம் அப்படின்னா, இது நிறைய நேரம் எடுக்கும் சமைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரே விஷயந்தான். கண்டிப்பாக அப்படி இல்லை. இந்த மாதிரி நல்லா வெந்நீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சாதம் ரெடி ஆகிடுங்க. அப்புறம் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சுருவாங்க. எக்ஸஸ் வாட்டரை மட்டும் வடித்து எடுத்துப்பாங்க. அப்படியும் செய்யலாம். நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம ஊற வச்சு சாதம் வடிப்போம் இல்லையா வீட்டில், அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறி வந்துருக்குதுங்க. அரிசியை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் நல்லா உப்பி இருக்கும். உடைக்கும் போது பாருங்கள் கொஞ்சம் ஈஸியாக உடையுது. இவ்வளோதாங்க, இதுலேயே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அடுத்தது இந்த சாதம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கப் அரிசினா 6 கப் தண்ணி சேர்க்குறோம் இல்லையா? இதில் நம்ம 2 கப் ஏற்கனவே சேர்த்துட்டோம். மிச்சம் இருக்கிற 4 கப் மட்டும் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக இந்த அரிசியை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குதுங்க. முன்னாடி காலத்துலலாம் பெண் கொடுக்கும்போது மாப்பிள்ளையோட ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுறதுக்கு இளவட்ட கல்லை தூக்க சொல்லுவாங்களாம். அந்த கல்லை தூக்குனா தான் பெண் கொடுப்பாங்களாம். இப்போ பாருங்கள், நான் 6 கப் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுடுங்க. நம்ம சாதம் வெந்து அதை வடிக்கிற வரைக்கும் அது ஃப்ளேம் மீடியம்லேயே தான் இருக்கணுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மேலே 3/4 மூடி வச்சா போதும். இது வேகிறதுக்கு குறைஞ்சது 30லேருந்து 40 நிமிஷம் போல் ஆகும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மூடியை எடுத்துகிட்டு நல்லா ஒரு தடவை அரிசியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த அரிசியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? அதாவது அந்த இளவட்டக்கல்லை தூக்குனா தான் அந்த மாப்பிள்ளைக்கு அந்த பெண்ணையே கொடுப்பாங்களாம். ஸோ அந்த இளவட்டக்கல்லை தூக்குறதுக்கு தேவையான சத்து இந்த அரிசியில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த அரிசிக்கு மாப்பிள்ளை சம்பாங்கிற பேரே வந்துச்சாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்குல்லங்க. இது ஜாலிக்கான விஷயம் மட்டும் கிடையாது, உண்மையான விஷயமும் கூட. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற புது மாப்பிள்ளைங்களுக்கும் இந்த சாதத்தை அடிக்கடி சமைச்சு கொடுங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட உடல் நலத்துக்கு ஏற்றாப்புல ஏதாவது ஒரு வகையில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. அந்த ரெட் ரைஸில் ஒயிட் கலர் போர்ஷன் நல்லா தெரிய வருது பாருங்கள். 3/4 சாதம் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் சாதம். மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சிடலாம்.
இந்த சாதம் மிச்சமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. எப்பவும் போல் நம்ம சாதம் மிச்சமானா தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியில் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு சாப்பிட்டிங்கனாலே போதும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ பாருங்கள், சாதத்தில் ஃபுல்லாகவே அந்த ஒயிட் கலர் போர்ஷன் தெரிய வந்துருச்சு. இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு சாதத்தை மட்டும் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இருக்கிற மிச்ச தண்ணியை வடிச்சிடலாம். இவ்வளோ தாங்க, மாப்பிள்ளை சம்பா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்துக்கு சாம்பார், மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எதுவாக இருந்தாலும் இந்த சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். மொத்தமே 1.25 மணி நேரம் தான் ஆச்சு. சாதம் ஊற வைக்கிறதுக்கு 1 மணி நேரம், அது வேக வைக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3/4 மணி நேரம். அவ்வளோதான், மாப்பிள்ளை சம்பா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இல்லை எங்களுக்கு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதே அரிசியில் இட்லி, பொங்கல், தோசை, இடியாப்பம், புட்டு கூட செய்யலாங்க. அதெல்லாம் எப்படி செய்யணுங்கிற அந்த ரெசிபி வீடியோவை உங்களுக்கு நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.